ஜாதகத்தில் கலத்திர தோஷம் இருந்து முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாம் திருமணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் எந்த மாதிரியான வரன்களை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கக்கூடாது. சிலருக்கு விதி பயனால் முதல் திருமணம் விவாகரத்திலோ அல்லது ஆண் பெண்ணை இழக்கக்கூடிய அமைப்போ இறப்பு கொடுத்துவிடும். சில ஜாதகங்களை பார்க்கும்போது முதல் திருமணம் நிலைக்காது என்பதை நிச்சயமாக ஒரு அனுபவம் உள்ள ஜோதிடர் உணர்ந்து கொள்ள முடியும். 7ஆம் அதிபதி முற்றிலும் வலு குறைந்து 11ஆம் அதிபதி வலு பெற்று கூடினால் இரண்டாம் தினத்திற்கு திருமணம் வாய்ப்புகள் அதிகம். ஜாதகத்தில் மற்ற நிலைகளையும் தசாபுத்திகளையும் கோச்சாரத்திலையும் முற்றிலுமாக ஆராய வேண்டும். ஆணோ பெண்ணோ முதல் திருமணம் தோல்வியில் முடிந்தவுடன் இரண்டாம் திருமணமாவது சித்திப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றனர். சிலருக்கு இரண்டாம் திருமணம் செய்தாலும் ஏன் செய்தோம் என்ற விரக்தியை விரைவில் பொடிக்கிறது. பல முறை என் பதிவில் எழுதியது, திருமணம் என்பது காதலில் தொடங்கி திருமணம் முடிந்ததும் காமத்தை முழுமையாக அனுபவித்து குழந்தை பேர் பெற்று சமுதாயத்தில் நாங்களும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம் என்ற அமைப்பில் வாழ்வதே ஒரு திருமணத்தின் வெற்றியாகும். ஜாதகத்தில் கலத்திர தோஷம் இருக்கும்போது மேற்கொண்ட அமைப்புகள் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கும். 7ஆம் அதிபதி கெட்டு 11ஆம் அதிபதி வளர்த்தால் இரண்டாம் திருமணம் என்று கணிக்க தெரிந்த நமக்கு காரக கிரகம் கெட்டு இருக்கும்போது அதனை இணைக்கக்கூடாது என்று மறைமுக உண்மையும் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். சுக்கிரன் காதல் காமத்தை கொடுக்கும் கிரகம். குரு பகவான் குழந்தை பாகத்தை அருளும் கிரகம். திருமணத்தின் மூலம் முறையான தாம்பத்தியம் அனுபவிக்க அனுமதி கிடைக்கிறது. திருமண வாழ்வில் சந்தோஷமாக இருந்தால் பரிசு குழந்தை பேரு. சில இடங்களில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் ஆகி தாம்பத்தியில் விருப்பம் இல்லை அல்லது இயலாமை அல்லது குழந்தை பேர் இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக விவாகரத்து ஆகிறது. ஆணுக்கு தாம்பத்தியில் அதிக விருப்பம் இருக்கும். முதல் திருமணம் கலத்திர தோஷத்தால் பாதிப்பு ஏற்பட்டு விவாகரத்து ஆகியிருக்கும். இரண்டாம் திருமணம் செய்யும் பொழுது பெண்ணின் ஜாதகத்தில் காரகிரகமான சுக்கிரன் முற்றிலும் கெட்டிருக்கும் பட்சத்தில் இரண்டாம் திருமணமும் விரைவில் திருமணம் ஒரு ஏற்படுவதான வாய்ப்புகள் அதிகம். சமீபத்தில் வந்த ஒரு ஜாதகத்தை விடுகிறேன், அப்போது உங்களுக்கு சரியாக புரியும். ஆணுக்கு கலத்திர தோஷம் ஏற்பட்டு இரண்டாம் திருமணத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று தற்போது 11ஆம் அதிபதி புத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரண்டாம் திருமணத்திற்கு அனைத்து அமைப்புகளும் உள்ளன. ஆணுக்கும் தாம்பத்தியில் ஆர்வம் அதிகம். குழந்தை பெற்று விரும்புகிறார். இரண்டாவது திருமணத்தின் வரனாக வந்த பெண் ஜாதகத்தில் விருச்சிக லக்னம். பெண்ணுக்கு முதல் திருமணம் ஆகிய விவாகரத்து. கலத்திர ஸ்தான அதிபதி ஆதிபத்திய காரகிரகமான சுக்கிரன் கன்னியுடன் கேதுவுடன் 5 டிகிரியில் கிரகணமாகி முற்றிலும் நீசம்பங்க அமைப்பு இல்லை. 1986 காரக அதிபதியாத கிரகமான சுக்கிரன் இந்த பெண்ணிற்கு கெட்டுள்ளதால் இரண்டாம் திருமணம் மற்ற அமைப்பின்படி நடந்தாலும் காதல் காமம் முழுமையாக கிடைக்குமா? இந்த அமைப்பில் திருமணத்தின் மூலம் முறையான அமைப்பில் அதிக தாம்பத்திய சுகத்தை பெற நினைக்கும் ஒரு ஜாதகருக்கு இந்த பெண்ணால் இணைத்தால் இரண்டாவது திருமணம் சிக்கல் அல்லவா? முறையான தாம்பத்தை அனுபவிக்க மனைவி தவிர வேறு யாரையும் நாட முடியும். இந்த பெண்ணின் விதி பயனால் இந்த பிரிவில் இந்த பலனை விதியாக அனுபவிக்க வேண்டும் என்ற விதி ஏறக்குறைய எழுதப்பட்டு விட்டது. ஆனால் ஆணுக்கு இந்த பெண் இல்லை என்றால் இன்னொரு பெண் கிடைப்பார். இதை போன்ற அமைப்பில் இந்த பெண்ணை இவருக்கு இணைத்தால் மறுபடியும் திருமண வாழ்க்கை சிக்கல் ஆகும் அல்லவா? ஆனால் ஆணுக்கு வேறு வாய்ப்புகள் உள்ளது. அதை தான் தெளிவுபடுத்தி உள்ளேன். இங்கே இரு விதமாக பார்வை. ஒன்று, அப்பெண்ணிற்கு இந்த விதி என்று விதியாக எழுதப்பட்டு விட்டது. ஆணுக்கு விதியை மதியால் வெல்லலாம் என்ற அமைப்பிலும் இவருக்கு தாம்பத்தியம் அனுபவிக்க முடியாமல் இருப்பதால் இவருக்கு இப்பெண் அமைய மாட்டார் என்பது தெளிவாக புரிகிறது. இரண்டாம் திருமணத்தின் போது பாவக ரீதியாக 14 வருட தொடர்புக்கும் பட்சத்தில் ஒருவருக்கு இரண்டாம் திருமணம் நடந்தாலும் காரகங்கிரங்களை கவனித்து பின்பே திருமணம் செய்ய முடிவெடுக்கும். அதுதான் சரியான அமைப்பாக இருக்கும். இது போன்று குழந்தை பருவம் இல்லாததால் மட்டுமே ஒரு திருமண முறிவு ஏற்படுகிறது என்றால் இரண்டாம் திருமணத்தின் போது 5ஆம் பாவத்தையும் குருவையும் கவனித்த பின்பே ஒரு ஜாதகத்தை இணைக்க வேண்டும். அதுவே சரியான அமைப்பாக